எல்லாருக்கும் வணக்கம். சுபிதான் மேஜர், ஆனர் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக். ORP 2 1 ஜூலை 2019 முன்பு ஓய்வு பெற்ற தகுதியுள்ளவர்களுக்கு ORP 2 படி அவர்களுடைய ஓய்வூதியம் ரிவிஷன் செய்து அதற்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று PCDS சர்க்குலர் 666 பிறப்பிக்கப்பட்டது. அதில் நிலுவைத் தொகை 4 தவணைகளாக வழங்கப்பட வேண்டும் என்று இருந்ததை தவிர அதற்கான காலக்கெடு இல்லை. அதன் காரணமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஒரு கடிதம் 28 ஏப்ரல் 2023 அன்று பிறப்பித்தார்கள். அதன்படி ORP 2க்குரிய நிலுவைத் தொகையில் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பது அதற்கான காலக்கெடு அதில் இருந்தது. அதன்படி அந்த 4 தவணைகள் 28 பிப்ரவரி 2024 முன்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். இதன்படி PCDS மற்றும் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டர் அந்த பென்ஷன் ரிவிஷன் செய்து அதற்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டரில் இருந்து ஒரு சிலருக்கு அந்த ORP 2 ரிவிஷன் செய்யாமலே அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கு PCDS மாற்றப்பட்டது. ஒரு சிலருக்கு அவர்களுடைய ORP 2 பென்ஷன் ரிவிஷன் செய்யப்பட்டு ஓரிரு அந்த இன்ஸ்டால்மெண்ட் வழங்கப்பட்ட பின்பு அவர்களுடைய ஓய்வூதிய கணக்கு PCDS மாற்றப்பட்டது. PCDS மாற்றப்பட்ட பின்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ORP 2 நிலுவைத் தொகை கிடைக்காத காரணத்தினால் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் புகார்கள் சமர்ப்பித்த போது PCDS அதற்கான இந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டி அதற்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட CPPCயிலிருந்து கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பதில் கொடுத்து வந்தார்கள். அதன்படி ஒரு சிலர் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கப்பெற்று PCDS அனுப்பப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த ORP 2 நிலுவைத் தொகை கிடைக்காமல் இருந்தது. ஒரு சில சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டர் பலருக்கு இன்னும் அந்த ORP 2 ரிவிஷன் செய்யாமல் அவர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்காமலும் உள்ளார்கள். இதன் காரணமாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக் ஒரு விரிவான ஒரு இமெயில் ஆல் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டர் அண்டு CGDA PCDA ஒரு மெயில் அனுப்பியுள்ளார்கள். அதேபோல் இந்தியன் எக்ஸ் சர்வீசஸ் லீக் ஒரு விரிவான கடிதம் PCDS அனுப்பியுள்ளார்கள். இந்த நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் விரைவில் சம்பந்தப்பட்ட சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டரிலிருந்து PCDS அனுப்பப்பட்டால்தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக விவரமாக மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ORP 2 arrears non-payment after migration to PCDS. Demand non-payment certificate from PDA, that is Centralized Pension Processing Centers. No ORP revision and no arrears payment by few PDS, that is Centralized Pension Processing Centers. MOD order for ORP arrears, PCDS as well as PDA irresponsible actions. MOD letter 28 April 2023 for payment of ORP 2 arrears. MOD 28 ஏப்ரல் 2023 ஒரு விரிவான லெட்டர்ஸ் எப்படி அவங்க அந்த ORP ரிவிஷன் பண்ணி அந்த அரியர்ஸ் பேமெண்ட் பண்ணுறது பற்றி அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இன் 1 இன்ஸ்டால்மெண்ட் பை 30 ஏப்ரல் 2023 ஃபேமிலி பென்ஷனருக்கு 30 ஏப்ரலுக்குள்ளே அவங்களுடைய பென்ஷன் ORP ரிவிஷன் பண்ணி அவங்களுடைய ஒரே தவணையில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் 30 ஏப்ரல் 2023க்குள்ளே. அதே மாதிரி ஆல் அபவுட் 70 இயர்ஸ் பென்ஷனர் இன் 1 இன்ஸ்டால்மெண்ட் பை 30 ஜூன் 2023. அதாவது 1 ஜனவரி 2023 70 வயசு முடிஞ்சவங்களுக்கு 30 ஜூன் 2023க்குள்ளே அவங்களுக்கு அந்த ORP 2 அரியர்ஸ் அந்த ரிவிஷன் பண்ணி அந்த பேமெண்ட் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நிலுவைத் தொகை. ரிமைனிங் பென்ஷனர் இன் 4 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது முதல் இன்ஸ்டால்மெண்ட் 31க்கு முன்னாடி, அப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 31 அக்டோபர் 2023க்குள்ளே,
நெக்ஸ்ட் 30 நவம்பர், லாஸ்ட் ஒன் இஸ் 28 பிப்ரவரி 2024 அனைத்து இன்ஸ்டால்மெண்ட் அந்த அரியர்ஸ் பேமெண்ட் என்பது வந்து 28 பிப்ரவரி 2024 வழங்க வேண்டும் என்பது தான். PCDA நாட் paid arrears டு பென்ஷனர் மைக்ரேட்டட் ஆஃப்டர் ஏப்ரல் 2023. அந்த சிபிபிசியிலிருந்து பென்ஷனர்ஸ் மைக்ரேட் ஆகி PCDA பர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ORP2 அரியர்ஸ் ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்டு வழங்கப்படாமல் இருக்குது. அதனால் PCDA டிமாண்டட் நாட் பேமெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் PDS டு பே அரியர்ஸ். அந்த சிபிபிசியிலிருந்து மைக்ரேட் ஆன வந்த பென்ஷனர்களுக்கு அவங்களுக்கு நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அந்த சம்மந்தப்பட்ட PDAவிலிருந்து வந்தால் தான் வழங்கப்படும் என்று. PCDA நாட் பெய்டு அரியர்ஸ் ஈவன் சப்மிஷன் ஆஃப் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் PDA. அந்த சிபிபிசியிலிருந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வந்த பின்பும் இன்னும் PCDA வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த ORP2 அரியர்ஸ் பேமெண்ட் வழங்காமல் இருக்கிறாங்க. நோ ரிவிஷன் நோ அரியர்ஸ் பை ஃபியூ PDS. இன்னும் ஒரு சில அந்த PDA பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி CPPs, IOB, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் ஒரு சிலர் வந்து இன்னியும் அவங்களுக்கு தகுதி இருந்தும் அவங்களுக்கு ORP ரிவிஷன் பண்ணாமல் அந்த நிலுவைத் தொகை வழங்காமல் உள்ளார்கள். இதன்படி தமிழ்நாடு எக்ஸ்வீசஸ் லீக்கிலிருந்து ஒரு விரிவான ஒரு இமெயில் அண்ட் இந்தியன் எக்ஸ்வீசஸ் லீக் ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஒரு விரிவான லெட்டர் PCDAக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுதான் அந்த MOD லெட்டர் 28 ஏப்ரல் 2023. அதன்படி இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பது தான். ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து 30 ஏப்ரல் 2023 வழங்கப்பட வேண்டும் என்று அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன் செகண்ட்லி அந்த 70 இயர்ஸுக்கு மேலானவங்களுக்கு 30 ஜூன் 2023 அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது. ரிமைனிங் பென்ஷனருக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட்டு முதல்ல வழங்கப்பட்டு இருந்தாலும் செகண்ட் 31 ஆகஸ்ட் 2023, அப்புறம் தேர்டு 30 நவம்பர் 2023, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டு 28 பிப்ரவரி 2024 வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்னும் பலருக்கு இன்னும் வழங்கப்படாமல் ஒன்று தான் வருந்தத்தக்கதாக உள்ளது. இதுதான் முதல்ல ஒரு சிப்பாய் தங்கம் சோனைமுத்து சென்னையை சேர்ந்தவர், ஓல்டேஜ் பென்ஷனர். இவருக்கு வந்து 33,950 ரூபா அவருக்கு வந்து ORP2 பிரகாரம் கிடைக்கணும். ஆனால் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பென்ஷனே வந்து 16,336 ரூபா தான். ஏன்னா முதல்ல இருந்தே அவருக்கு வந்து அந்த 7th CPC ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால இவ்வளோ குறைவாக கிடைக்குது. இதன்படி புகார்கள் வந்து பல புகார்கள் வந்து அனுப்பினாலும் கம்ப்ளைண்ட் வந்து அக்டோபர் 2023 அனுப்பப்பட்டது. அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒட்டுமொத்த அந்த ரிவிஷன் பண்ணி அவருக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது 13 லட்சத்துக்கு மேலே. ஆனால் இப்போது இது இந்த கமாண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு வந்து இப்போது என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டாச்சுன்னா, அவருடைய அந்த PPO ORP2க்கு அவங்க வந்து ரிவிஷன் பண்ணி அதோடு சேர்த்து இந்த மாத பென்ஷனில் ஒரு 11 லட்சம் சம்திங் அவங்களுக்கு பேமெண்ட் ஆகிடணும் அவங்க ஒரு அந்த ஸ்டேட்டஸில் தெரிய வந்திருக்குது. ஆனால் இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா அந்த அடிஷனல் பென்ஷன் நம்ம ரிவிஷன் ஆகாமல் இருக்கிறது தெரியுது. அதனால தான் அது குறைவாக அரியர்ஸ் அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. 13 லட்சத்துக்கு பதிலாக 11 லட்சம். இது வந்து இன்னும் அந்த ORP ஒரு சில ஸ்டெப் தான் இருக்குது, முழுமையான இது நடவடிக்கை இல்லை. செகண்ட்லி ஸ்ரீமதி திலகவதி இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷனர்ஸ். இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த ORP2 என்பது 20,107. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டாச்சுன்னா வெறும் 8,995 ரூபா தான் அந்த பேசிக். அப்படிங்கும்போது இவங்களுக்கும் அந்த இதன்படி ORP2 படி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை என்பது மோர் தென் 5 lakhs. இவங்களுக்கும் எப்போ இருந்து ஜூலை 2020 கண்டினியூஸ் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் போடப்பட்டிருக்குது. 3 CPN கிராம் கம்ப்ளைண்ட் போட்டாலும் இப்பவும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்டர் ப்ரோசஸில் தான் இருக்குது. இது வந்து அந்த அண்டர் ப்ரோசஸ்ங்கிறதா இப்போ நம்ம அந்த திலகவதிங்கிறத நம்ம இதை காட்டியிருக்கிறோம். இது வந்து PCDAவே அவங்களே ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, இவங்களுக்கு இந்த முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று. யாருக்கு கொடுத்தாங்கன்னா CPPC கொடுத்தாங்க. இந்த மீன் டைமில் அதே அக்கௌண்ட் வந்து PCDA பர்ஸுக்கு போயிடுச்சு. பர்ஸுக்கு போனதுக்கப்புறமும் இன்னும் அவங்களுக்கு இவ்வளோ குறைவாக அந்த ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்குது. இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டுடைய நாங்கள் கொடுத்ததுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்திருக்குது. இப்போது இந்த லாஸ்ட் கொடுத்த அந்த டேட்டா அந்த கம்ப்ளைண்ட் வந்து 25 ஜனவரி 2024 கொடுத்தது. நாங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தது 26 மார்ச். ஸ்டில் என்ன சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னா அண்டர் ப்ரோசஸ் 22 மார்ச் 2024. இது வந்து இன்னும் இந்த ஜூலை 2020 நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அவங்களுக்கு ORP2 கிடைக்காததான் சரியான முறையில் அவங்களுக்கு பென்ஷனருக்கு ஃபேமிலி பென்ஷனருக்கு கிடைக்கல என்பது தான். இது வந்து நாயக் ஜெயச்சந்திரன் வார் இன்ஜுரி பென்ஷனர்ஸ். இவங்களுக்கு வந்து சர்வீஸ் எலிமெண்ட்டும் அதே மாதிரி வார் இன்ஜுரி எலிமெண்ட்டும் அது ரெண்டுமே ரிவிஷன் ஆகணும். இவருக்கு கிடைக்க வேண்டியது வந்து 20,969 சர்வீஸ் எலிமெண்ட், அதே மாதிரி வார் இன்ஜுரி எலிமெண்ட்டும் 20,969 கிடைக்கணும். ஆனால் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது ஈச் வந்து 18,427 தான்.
இவருக்கும் கம்ப்ளைண்ட் செப்டம்பர் 2020 போடப்பட்டு இருக்குது. அந்த போடப்பட்ட போதும் கூட அவங்க நவம்பர் 23 சொன்னாங்க சம்மந்தப்பட்ட அந்த பர்ஸ் டீமுக்கு அனுப்பியாச்சு, இவங்களுக்கு விரைவில் வந்து போட்டுருவாங்கன்னு. இப்போவும் அவங்களுக்கு நீ போடலை. இவருக்கும் அரியர்ஸ் வந்து மோர் தென் 4 lakhs இருக்குது, ஆனால் பேமெண்ட் ஆகலை. இப்போ ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா என்ன அவங்க சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னா, அந்த ஸ்டேட்டஸ் இந்த லாஸ்ட் கம்ப்ளைண்ட் போட்டது 12 February 2024 எக்ஸாம் அட் அவர் லெவல் தான் இருக்குது. ஏற்கனவே பிசிடிஏ பர்ஸ் அவங்க டெக்னிக்கல் டீமுக்கு நவம்பர்லேயே அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அரியர்ஸ் அந்த ORP2 ரிவிஷன் பண்ணி கொடுக்கணும்னு. இதனால் வரைக்கும் இன்னும் அந்த ஸ்டேட்டஸ் என்ன காமிக்குதுன்னு கேட்டால் எக்ஸாம் அட் அவர் லெவல் தான் காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சீனிராஜ், இவருக்கும் அந்த ORP2 ரிவிஷன் கிடைக்கல. இவருக்கும் அந்த கிடைக்க வேண்டிய தொகை வந்து 21,782, ஆனால் கிடைச்சிக்கிட்டு இருக்குது 20,107. ஏன்னா இன்னும் அவருக்கு ORP2 ரிவிஷன் பண்ணாமல் இருக்குது. இதுக்கு கம்ப்ளைண்ட் எப்போ கொடுத்தது? செப்டம்பரில் கொடுத்த கம்ப்ளைண்ட் பர்ஸ் கிரிவியன்ஸும் கொடுத்துருக்குது. ஆனால் ரிப்ளை என்ன வந்திருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர்லேருந்து பிசிடிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவருடைய கம்ப்ளைண்ட்டை விரைவில் செய்யணும்னு. எப்போ அனுப்பியிருக்கிறாங்க? பிப்ரவரியில் அனுப்பியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவருக்கு இன்னும் எந்த விதமான ரிவிஷன் ஆகலைங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து செல்வமூர்த்தி, இவருக்கும் அந்த கிடைக்க வேண்டியது அந்த அவல்தாருக்கு கிடைக்க வேண்டிய நாயக் ஏசிபி கொண்டு 21,782 வேலூரை சேர்ந்தவர். இவருக்கும் இன்னும் அந்த பிசிடிஏ பர்ஸிலிருந்து அவருடைய ORP2 ரிவிஷன் பண்ணல, அவருக்குள்ள அரியர்ஸ் பேமெண்ட் ஆகலைங்கிறதான் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ போட்டுக்கிறோம் 20 March 2024. இன்னும் ஒன்று வந்து ORP2 அவள்தான் ஜார்ஜ் ஞானசேகரன் திருச்சி. இவருக்கு ஏற்கனவே அந்த சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டர் CPPC சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 12 April 2023 அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் அவருக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்க வேண்டியது வந்து இன்னும் கிடைக்கல. அதனால் ஒரு இமெயில் வந்து அவர் தரப்பில் CPPC சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த விரைவில் வந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அனுப்பி வைங்க, அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்குங்கிறது இந்த இமெயில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புலானி, இவர் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பென்ஷன் வாங்குறாரு ராமநாதபுரத்தில். இவருக்கு இது நாள் வரைக்கும் அவருக்கு அந்த பென்ஷன் சிப்பாய், அவருக்கு வந்து நாயக்கனுடைய சிப்பாய் ஏசிபி, அந்த சிப்பாய்க்குள்ளது கிடைக்க வேண்டியது வந்து 18,807. இதனால் வரைக்கும் அவங்க ரிவிஷனே பண்ணலை. எத்தனை முறை அவர் கோரிக்கை வைச்சாலும். அதனால் இந்த ஒரு டீட்டெயிலாக ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறோம் அவங்களுக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே நேரத்தில் CPPCலையும் தொடர்பு கொண்டு பேசணும். இவருக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் 28 February 2024 முடிஞ்சு எவ்வளவோ நாள் ஆச்சு, இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த ORP2 ரிவிஷன் பண்ணலை, பேமெண்ட் பண்ணலைன்னு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு கிடைக்க வேண்டிய அரியர்ஸ் மோர் தேன் 1 lakh இது. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அதே தான். இதனால் நம்ம தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீகிலிருந்து ஒரு விரிவான ஒரு இமெயில் யாருக்கு? ஆல் CPPCக்கு நாங்கள் ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறோம். எல்லா அந்த சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரொசஸிங் சென்டர்ஸ் அவங்க வந்து யாராருக்கெல்லாம் அந்த ரிவிஷன் பண்ணி எல்லா இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்களோ அவங்களாவே முன் வந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்புனா தான் அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட பென்ஷனருக்கு வந்து அந்த ரிமைனிங் அரியர்ஸ் பேமெண்ட் பண்ண முடியும். அதனால் நீங்களாகவே அந்த நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் CGDA அண்ட் PCDAவுக்கு ஒரு கேட்டிருக்கிறோம். அவங்களும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த எல்லாருடைய CPPCக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பி ஆர்டர் கொடுத்து அவங்ககிட்ட வந்து NPC நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாருக்குமே கிடைக்கிறவங்களுக்கு அந்த ORP2 கிடைக்கணும் என்பது பற்றி தான் அந்த விரிவான ஒரு இமெயில். அதே போல் இந்தியன் எக்ஸர்வீசஸ் லீக் ஹெட் குவார்ட்டர்லேருந்தும் டெல்லியிலேருந்தும் ஒரு இமெயில் வந்து PCDA பர்ஸுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அந்த விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்க பெற்று அவர்களுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி தான். இது வந்து யாராருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னியும் அந்த ORP2 PCDA பர்ஸிலிருந்து இந்த ரிமைனிங் ஏரியர்ஸ் கிடைக்கலையோ அவங்க ஒரு லெட்டர், ஒரு ஃபார்மேட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஃபார்மேட் ஆஃப் லெட்டர் டு CPPC ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் லாஸ்ட் பென்ஷன் பேமெண்ட் அப்ளிக் ORP2 அரியர்ஸ் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட். அந்த இண்டிவிஜுவல் ஃப்ரம் டூ வந்து அந்த எந்த CPPC ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்க், கனரா பேங்க் அந்த அட்ரஸ் கோட் பண்ணி அவங்க பேங்க் பிரான்ச் மூலமாக கொடுக்கலாம். இதில் கண்டென்ட்ஸ் எழுதியிருக்கிறோம். ஐ ஹவ் ரிசீவ்டு மை சர்வீஸ் பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் through my saving bank account number on the authority of PPO number அப்படின்னு ஏன்னு கேட்டால் அந்த பர்ஸ் PPO நம்பரை கோட் பண்ணணும். எந்த பென்ஷனோ உங்களுக்கு அந்த பென்ஷனை டிக் பண்ணணும். நவ் மை பென்ஷன் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் மைக்ரேட்டட் டு PCDA பர்ஸ் PPO நம்பர் கோட் பண்ணிவிட்டு பிஃபோர் ரிவிஷன் ஆஃப் மை ORP
2 and credit of arrears after revision of ORP2 and before credit of my ORP2 arrears எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் 1 2 3 அதை கோட் பண்ணிவிட்டு as per PCDA சர்க்குலர் நம்பர் 666 இதில் எது தேவையோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லெட்டரை இனிஷியேட் பண்ணணும். ஹென்ஸ் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ப்ளீஸ் சென்ட் அப்ளிகபிள் லாஸ்ட் பென்ஷன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ORP to non-payment certificate PCDFers for their action to revision of my ORP2 payment of applicable areas. அது போட்டுட்டு அந்த பென்ஷனர் கையெழுத்து போட்டு லெட்டர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த சிபிபிசிக்கு அனுப்பணும். காப்பி டு பிசிடிஏ பர்ஸுக்கும் இது அனுப்பணும். இந்த ஃபார்மேட்டை அவங்க கண்டிப்பாக அவங்க மூலமாக யாராருக்கெல்லாம் அந்த ORP2 ஏரியர்ஸ் கிடைக்கலையோ நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்களோ சம்மந்தப்பட்ட சிபிபிசிக்கு கொடுத்து அங்கேருந்து வாங்கி அவங்க பிசிடிஏ பர்ஸில் சப்மிட் பண்ணால் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்கனால இது ஏற்கனவே தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக்கிலிருந்தும் இந்தியன் எக்ஸரிஸ் லீக்கிலிருந்தும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் பென்ஷனர் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கணும். நெக்ஸ்ட் ரிக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பை அஃபெக்டட் பென்ஷனர். இது வரைக்கும் நான் சொன்னது அதுதான். லெட்டர் டு கன்சர்ன்டு சிபிபிசி த்ரூ தேயர் பேங்க். யாராருக்கெல்லாம் அந்த ரிமைனிங் ஏரியர்ஸ் கிடைக்கலையோ பிசிடிஏ பர்ஸிலிருந்து அவங்க சம்மந்தப்பட்ட சிபிபிசிக்கு அந்த ஃபார்மேட் படி லெட்டர் அனுப்பணும். Send email to CPPC and PCDA pers with a copy of letter which sent through bank. எந்த லெட்டர் அவங்க சம்மந்தப்பட்ட பேங்க் துருவா சிபிபிசி அனுப்பிங்களோ அந்த உங்களுடைய காப்பியை இமெயில் மூலமாகவும் சிபிபிசிக்கும் பிசிடிஏ பர்ஸுக்கும் அனுப்பணும். என்ஷூர் சென்டிங் ஆஃப் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் பிசிடிஏ பர்ஸ் பை சிபிபிசி. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சம்மந்தப்பட்ட சிபிபிசியிலிருந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் பிசிடி பர்ஸுக்கு அனுப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத என்ஷூர் பண்ணணும். டு பி ஃபாலோவுட் கண்டினியூஸ்லி டில் இஷ்யூயிங் ஆஃப் என்பிசி நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட். அதை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அனுப்பிட்டாங்களா இல்லையான்னு நம்ம என்ஷூர் பண்ணி அனுப்பினால தான் நம்ம ஃபர்தராக அந்த பிசிடிஏ பர்ஸுக்கு நம்ம கிரிமியன் சப்மிட் பண்ணி நம்மளுடைய ORP2 ஏரியர்ஸ் கிடைக்க இயற முடியும். சிபிஎன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி இருந்தும் அந்த பிசிடிஏ பர்ஸ் எந்தவித நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ நான் சிபிஎன்ஸ் கம்ப்ளைண்ட் போடணும். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனுடைய ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ். அப்புறம் எது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ORP2 ஏரியர்ஸ் கிடைக்கலையோ அது வரைக்கும் நம்ம அதில் கண்டினியூஸாக நம்ம அதில் ஃபாலோ அப் ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த வீடியோ என்பது வந்து ORP2 ஏரியர்ஸ் சிபிபிசியிலிருந்து பர்ஸ் மைக்ரேட்டட் ஆனதுக்கப்புறம் பென்ஷனர்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்க பெற்று அவர்களுக்கு ORP ஏரியர்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்பது பிசிடிஏ பர்சனுடைய டிமாண்டாக கோரிக்கையாக இருக்கிறது. அதன்படி நம்ம எப்படி அந்த வந்து என்பிசி நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரோசஸிங் சென்டர்லேருந்து வாங்கி அந்த பிசிடிஏ பர்ஸுக்கு அனுப்பி நம்மளுடைய கிடைக்க வேண்டிய ORP2 ஏரியர்ஸ் கிடைக்க பெறுவது என்பது பற்றி தான் இதில் கிளியராக ஒரு ஃபார்மேட்டை அந்த சிபிபிசிக்கு அனுப்பக்கூடிய லெட்டரும் அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க. நீங்களும் அந்த முடிந்த எக்ஸர்வீஸ்மேன் இதை பார்ப்பவங்க வந்து யாருக்கெல்லாம் அந்த ORP கிடைக்கலையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சு இதன்படி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கும் அந்த ORP2 ஏரியர்ஸ் விரைவில் வந்து பிசிடிஏ பர்ஸில் கிடைக்கும். அதே நேரத்தில் சம்மந்தப்பட்ட வங்கியிலிருந்து யாருக்கும் கிடைக்கலையோ அவங்களும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட வங்கிக்கு அந்த சிபிபிசிக்கு லெட்டர் எழுதி ORP2 ஏரியர்ஸ் கிடைக்க உதவ வழி செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் அண்ட் ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமாங்ஸ்ட் ESM ஃபார் their better யூஸ். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.